பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வதோதரா தொகுதியில் வாக்காளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. முன்னதாக தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரபஞ்ச். பாஜக பிரதமர் வேட்பாளர் ஸ்ரீ நரேந்திர மோடி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். கீர்த்தி ஸ்தம்பங்கிற இடத்துல ஆரம்பித்து அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு 6 கிலோமீட்டருக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்துக்கு இடையே பல மக்களை சந்தித்தார். மக்கள் ஆரவாரமாக அவர் வரவேற்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வடோதரா தான் வடோதரா ஒரு பிஜேபியோடைய ஒரு கோட்டையாக இங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ந்து 1991 பாஜக வேட்பாளர்கள் தான் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இங்கே கண்டிப்பாக இந்த தடவையும் பாஜகவோட ஆட்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இவருக்கு எதிராக காங்கிரஸ்லேருந்து மதுசூதன் மிஸ்ட்ரிங்கிறவர் தான் போட்டிடுறாரு. ஸோ அரசியல் வல்லுநர்கள் பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்டிப்பாக மதுசூதன் மிஸ்ட்ரியால் ஜெயிக்க முடியாதான் ஒரு இம்பாக்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த மக்களிடையே கேட்டோம், அதாவது என்ன கேட்டோம்னா இந்த வடோதரா பொறுத்த அளவில் आपको कैसा लग रहा है? हमारा नरेंद्र मोदी भाई बड़ा प्रधान बन जाएगा और हम बड़ौदा से उनको जीत के लाएंगे और बड़ा प्रधान जरूर बनेगा. वी फॉर विक्ट्री, वी फॉर वडोदरा, वी फॉर वाराणसी, वी फॉर वडोदरा, वी फॉर बड़ा प्रधान. क्लियरா என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நரேந்திர மோடி வெற்றி பெறுவார். எங்களுக்கும் பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு பிரதமர் எங்க தொகுதியில் எங்க வடோதராலேருந்து போட்டிடுறதுனால எங்களுக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்து விட்டுட்டு இப்போ அவர் இங்கேருந்து கிளம்புறாரு. தன்னோட வேட்பு மனுவை இங்கே தாக்கல் செய்து விட்டார் நரேந்திர மோடி. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வடோதரா கலெக்டர் ஆஃபீஸில் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக மகாராஷ்டிரா போகிறதா சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா போயிட்டு அடுத்து அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வடோதரா மட்டும் இல்லாமல் குஜராத் மொத்தமாக ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார் நரேந்திர மோடி. 3 டைமாக அவர் சீஃப் மினிஸ்டர், 3வது முறையாக இப்போ சீஃப் மினிஸ்டராக அவர் செயல்பட்டு இருக்காரு. ஸோ நரேந்திர மோடி இந்த தடவையும் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் ஸ்ரீ பிரபஞ்ச்.